வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி 25 மெய்ஞான வாயில் என்ற தலைப்பில் சிந்தனை அளித்திருக்கிறார்கள். அதை பற்றி சிந்திப்போம். புருவ மையத்தை ஆக்கினை சக்கரம் என்று கூறுவது வழக்கு. அவ்விடத்திலேயே மனதை குண்டலினியில் ஒடுக்கி பழக உயிருக்கும் மனதுக்கும் இடையே உள்ள தொடர்பு விளங்கும். உயிர் புலன்கள் மூலம் விரிந்து படற்கை நிலையில் மனமாக இருக்கிறது. புலன் மயக்கில் குறுகி நிற்பதால் உயிரின் பெருமையும் பேராற்றலும் மறந்து பிற பொருள் கவர்ச்சியில் சிக்குண்டு இயங்குகின்றது. உயிரின் இத்தகைய மயக்க நிலைதான் மாயை எனப்படும். மயக்க நிலையில் உயிரடையும் மனோநிலைகளில் தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்கும் தீமைகளே பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்னும் 6 குணங்களாகும். அருகுணவயப்பட்டு மக்கள் செயலாற்றும் போது ஏற்படும் தீய விளைவுகளே எல்லா துன்பங்களும் ஆகும். மயக்க நிலையிலிருந்து தெளிவு பெற உயிருக்கு விழிப்பு நிலை பயிற்சி அவசியம். ஆக்கினை சக்கர யோகத்தால் உயிருக்கு இத்தகைய விழிப்பு நிலை பேறு கிட்டுகிறது. மேலும் புலன்களை கடந்து நிற்கும் வல்லமையும் இப்பயிற்சியினால் ஆன்மாவுக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. புலன்கள் மூலம் ஆன்மா செயலாற்றும் போது தனது ஆற்றலை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் இவையாக மாற்றி அவற்றையே தனது இன்பத் துன்ப உணர்ச்சிகளாக அனுபவிக்கின்றது. தனது இயக்க விளைவுதான் இன்பமும் துன்பமும் எனும் உண்மையை உணராமல் மயங்கி நிற்கும் நிலையில் இருந்து தெளிவு பெற்று தன் ஆற்றலை பொறுப்புணர்ந்து செலவிடும் பண்பு ஆன்மாவுக்கு இப்பயிற்சியினால் ஓங்கும். தேவை உணர்ந்து தனது ஆற்றலை செலவிடவும், தேவை இல்லாத போது செலவிலிருந்து தன்னை மீட்டு சேமிப்பு நிலையில் இருத்தவும் செய்தால் ஆன்மாவிற்கு திறமை பெருகும். மெய்ஞானம் என்ற அருட்கோயிலுக்குள் புகும் வாயில் ஆக்கினை சக்கர யோகமே ஆகும். ஆசானால் எழுப்பப்பெற்ற குண்டலினி சக்தியின் இயக்க விரைவு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும். உடல் நலம், மனநலம் ஓங்கும், முகம் அழகு பெறும். அருட்தந்தை அவர்கள் ஆக்கினை சக்கரை யோகத்தை பெறுவதற்கு முன்னாடி அறிவு புலன் வழியாகவே ஏங்கி புறக்கவர்ச்சியிலேயும் மயக்கத்திலேயும் உலக மயக்கங்களிலேயும் சிக்கி தவிக்கும். அதே நிலையில் சிக்குண்டு வாழும் மனிதனுடைய விளைவுகள் என்ன என்று கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். குரங்காய் இருந்த மனிதன் தலையில் குழப்பம் ஏதுமில்லை. மனைவி, குடும்பம், அண்ணன், தம்பி கூட்டம் சிறிதுமில்லை. காதலில் பிறந்து ஆசையில் விழுந்து ஆணவத்தில் அழிகின்றான். படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே. வளர்த்தானே மனதினில் கவலையை வளர்த்தானே. கொடுத்தானே பழரசம் ஆண்டவன் கொடுத்தானே. பிரித்தானே மனதையும் கவலையும் பிரித்தானே. அதாவது ஆசையில் சிக்குண்டு மேலும் ஆன்மா அந்த ஆசையில் அனுபவித்து வெறுப்பும் சலிப்பும் உண்டாகின்ற நிலையில் மாண்டு போகிறான் என்ற அடிப்படையில் இந்த ஆக்கினை சக்கர யோகத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு விழிப்பு நிலை வந்து
உயிருக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பை உணர்ந்து உயிரை, அந்த அறிவை உயிரின் மூலமாக இயக்க வேண்டிய பக்குவ நிலை பெறுகிறான். மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்னாடி புலன் வழியாக இயங்கிக் கொண்டிருந்த அறிவு ஆக்கினை சக்கர யோகத்தின் மூலமாக உயிரின் வழியாக இயங்கக்கூடிய ஒரு உயர்வு நிலை, ஆன்மீக உயர்வை நமக்கு மனவளக்கலை தருகிறது என்பதை விளக்குகிறார் வேதாத்ரி மகரிஷி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.